அண்மை செய்தி. சிறார் ஆபாச படம் பார்ப்பதும் படங்களை சேமித்து வைப்பதும் குற்றம் என உச்சநீதிமன்றம் அதிரடியாக தெரிவித்திருக்கிறது. மேலும் விவரங்களோடு நிகரா செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன், விவரங்கள். ஆபாச படங்களை பதிவிறக்கம் செய்து தனிப்பட்ட முறையில் பார்ப்பது சட்டப்படி குற்றமல்ல என்று சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கியிருந்தது. இந்த தீர்ப்பிற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் குழந்தைகள் நல அமைப்பு சார்பில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி டி.ஒய். சந்திரசூட் மற்றும் நீதிபதி ஜே.பி. பர்திவாலா அமர்வு இந்த வழக்கில் இன்றைய தினம் தீர்ப்பு அளித்திருக்கிறார். அதில் இந்த வழக்கில் குற்றத்திற்கான மனநிலையை குறித்து தாங்கள் ஆராய்ந்ததாகவும், எனவே இது போன்ற விஷயங்களை தடுப்பதற்கு சில வழிகாட்டுதல்களையும் பரிந்துரைகளையும் இந்த தீர்ப்பில் வழங்குவதாக நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். குழந்தைகள் ஆபாச படங்கள் மற்றும் குழந்தைகளை தவறான செயலுக்கு உட்படுத்துதல் தொடர்பாக ஏற்படும் பாதிப்பு குறித்து இந்த தீர்ப்பில் குறிப்பிட்டிருப்பதாகவும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே போக்சோ சட்டத்தின் பிரிவு 19 மற்றும் 21 திருத்தம் கொண்டு வருவதற்கு நாடாளுமன்றத்திற்கு பரிந்துரைப்பதாகவும் நீதிபதிகள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். குழந்தைகள் ஆபாச படங்கள் என்பதை விட குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் துஷ்பிரயோகம் மற்றும் சுரண்டல் என்றே குறிப்பிடலாம் என்றும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே நாடாளுமன்றத்தில் சட்ட திருத்தம் கொண்டு வருவதற்கு முன் தற்பொழுது அவசரமாக சிறுவர்கள் ஆபாச படம் என்பதற்கு பதிலாக குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் துஷ்பிரயோகம் மற்றும் சுரண்டல் என்ற ஒரு அரசாணையை கொண்டு வரலாம் என்றும் பரிந்துரைப்பதாக நீதிபதிகள் தங்களது தீர்ப்பில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். குழந்தைகள் ஆபாசத்தை எந்த உத்தரவுகளிலும் குறிப்பிட வேண்டாம் என்றும் அனைத்து நீதிமன்றங்களுக்கும் உத்தரவு பிறப்பிப்பதாகவும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் ஆபாச படங்களை பதிவிறக்கம் செய்து தனிப்பட்ட முறையில் பார்ப்பது சட்டப்படி குற்றமல்ல என தெரிவித்த சென்னை உயர்நீதிமன்றம் ஆபாச படங்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய அந்த தீர்ப்பு ரத்து செய்யப்படுவதாக நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் ஆபாச படங்கள் பார்த்ததாக இளைஞர் மீது பதியப்பட்ட வழக்கை ரத்து செய்த உத்தரவும் தவறானது என்றும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே சம்பந்தப்பட்ட இளைஞர் மீதான வழக்கு நடவடிக்கையை தொடர வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் தற்பொழுது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. முழு விவரங்களுக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.